நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது எங்கள் யாவருக்கும் தெரியும், பெண்களை குறித்து கூறப்படுகிறது. அதாவது ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து. அந்த இடத்திலே நாங்கள் காண்கிறோம், ஒரு பெண்ணுடைய நற்குணம், சுறுசுறுப்பு, மற்றவர்களுக்கு உதவி செய்தல், தன்னுடைய குடும்பத்தை எப்படி காத்து வழிநடத்துவாள் என்று பலவிதமான நற்குணங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு நல்ல குணமுள்ள ஒரு குணசாலியான பெண்ணை பார்த்து 28ஆம் வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் சொல்லுவார்களாம், இவள் ஒரு பாக்கியவதி என்று. கணவன் சொல்லுவாராம், இவள் ஒரு குணசாலியான பெண் என்று. இன்று எங்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? எங்களுடைய கணவன் எங்களை எப்படி அழைக்கிறார்? எங்களுடைய பிள்ளைகள் எங்களை எப்படி அழைக்கிறார்கள்? நாங்கள் ஒரு குணசாலியான பெண்ணா? 30ஆம் வசனம் மிகவும் ஒரு முக்கியமான வசனம். அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண், ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியோ புகழப்படுவாள் என்று. இன்று எங்களுக்கு கணவனிடம், பிள்ளைகளிடம், மற்றவர்களிடம் இருந்து ஒரு புகழ்ச்சியான பெயர் நாங்கள் எடுக்க வேண்டுமா இருந்தால் எங்களுக்கு இருக்க வேண்டியது என்னது? கர்த்தருக்கு பயம். நல்ல குணாதிசயங்கள் மாத்திரம் இருந்து போதாது, ஆனால் கர்த்தருக்கு பயம் இருக்க வேண்டும். நாங்கள் மிகவும் கரிசனை எங்களுடைய அழகை குறித்து, நாங்கள் மிகவும் கரிசனை எங்களுடைய பெலத்தை குறித்து. ஆனால் தேவன் சொல்கிறார், இவை எல்லாம் வீண், தேவனுக்கு பயப்படுகிற பெண்ணே புகழப்படுவாள் என்று. நாங்கள் இன்று ஒரு புகழப்படுகிற பெண்ணாக வாழ வேண்டும் என்றால் தேவ பயம் எங்களுக்கு இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.